அதுக்கப்புறம் வந்து ஜியாவ் இய தேங்காமா துயி தெங் ஓகே ஜியாவ் தெங் இய தேங் ஜியாவ் தெங் ஹாவ் ஹாவ் நாப்பியன் நாப்பியன் ஷு ஷு தோ ஷுதோ ஷுதோ ஓமன் ஓமன் வெம் ஓமன் குவாச்சு சாரி ஜோமன் என்ன வாவாம இல்ல கோச்சு ஜியூ குவாச்சு குவாச்சு ஓமன் தானே அது ஓமன் ஓமன் அப்புறம் கோ ஜியூ கோச்சு கோ கோ அந்த பாஸ்ட் டென்ஸ் கோ பாஸ்ட் டென்ஸ் இண்டிகேட்டர் குவாச்சு கோச்சு ஜோ சு ஜோ ஈஷியப்பா ஜோ ஈஷியப்பா ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் ஈஷியப்பா அப்புறமா ஷங் லை ஷங் லை தஷியோ ஷங் லை தஷிகோ ஜெம்ம ஓ ஜெம்ம மெய் ஜியன் தானே மேம் மெய் ஜியன் சாரி மெய்ஜியன் த சமலை ஜியன்னா மேம் அது இது இல்ல மேம் இருக்கிறது ஜியன் இது ஜியன் இல்லையே மேம் மெய் ஜ்வேத கரெக்ட் ஐயோ சாரி மெய் ஜ்வேத மெய் ஜ்வேத சமலை சமலை மெய் ஜ்வேத சமலை ஓகே அதுக்கு அடுத்து நீங்க அப்புறம் வந்து ஷங்ஷான் ரோங்கி ஷிய ஷான் இது வந்து நான் ஷன்னான் அப்புறமா நீபு சிதாவ் ஓகே வெரி குட் இப்போ ரிஷி இத படிச்சிருங்க அப்படியே இது மேம் ஜை தியன் ஜை தாத்தியன் ஹுவா இது வந்து வெயில இருந்து ஆரம்பிக்கிறோம் வெய் நீ ஹாவ் சிங்வென் சோ மிங்ஸைமா ஓகே சோ ஜிங்லி சோ ஜிங்லி சூச்சுல பூசை பன்கோங்ஷு பூசை பன்கோங்ஷு தாச்சு நார்ல ஷமஷஹாவ் ஹுயிலை தா சூச்சு பன்ஷுல டு ஹேண்டில் எஸ் xiao huilai ஓகே huilai le jio rang ta gay wo dag den hua ஓகே ரைட் how the ta tao le pangkong shi wo jio wo jiu இது லாஸ்ட் வேர்ட் என்னதுன்னு தெரியல இது வந்து டு டெல்னு சொல்லுவோம் என்னது டு டெல் இந்த இதுவும் சேர்த்து சொல்லுவோம் கௌசு is to tell கௌசு ஓகே கௌசுதா ஓகே சோ இது முகேஷ் இது அப்படியே படிச்சிருங்க ஷியாயு யூஷியா மென்கோ ஜைலோ மென்கோ சோங் பங்கியோ அது இது வரைக்கும் போய் விட்டுட்டு வருது வீடு வரைக்குமோ இல்லை என்ட்ரன்ஸ் வரைக்குமோ எக்ஸிட் வரைக்குமோ போய் விட்டுட்டு வருது முகேஷ் நீங்க பேசுறீங்களா எனக்கு ஓகே இல்ல மியூட்ல போட்டு பேசுங்க ஓகே யூஷிய த சந்தா ஓகே சந்தா நீ ஜெம்ம வீச்சு ஓகே அப்புறம் வந்து ஓசோங் நீபா
மெய்ஷு மைஷு ஓ சூச்சு ஜியாவ் லெங்கா மேம் இது வந்து லியாங் லியாங் சூசு லியாங் லியாங் சூசுச்ச ஜியு சிங்ல ஜியூ சிங்ல சிங்ல நாவோ டெங் டெங் நானி திங் நானி நானி டெங் டெங் ஓஷங் லோ சு லோ சு கெய்னி கெய்னி நா டு பிக் அப் நா இது வந்து இது சான் முன்னாடி என்ன மேம் இது இது வந்து மெஷர் வேர்ட் பா பா ஓகே பா சான் பாசா இதுவும் அப்புறம் ஆவுத ஹவுதா ஓகென் நீ ஈச்சு ஷங்சு பா ஓசை நீசை நீ ஓகே சரி நீசை நீசை ஷா சார் சர் டெங்பா அப்புறம் ஓ ஓ நால சாஞ்சியோ ஷிலை ஷியாலை ஷியலை ஷியலை ஷியாலை வெரி குட் ஓகே இப்போ ரிஷி வித் படிச்சிருங்க சைச்சியா எஸ் மேம் நீ கண் ஓச்சம பங் hat ஜம பன் ந ஜம பன் செம்ம பண்ணா ஓகே நீ மெய்த்தியன் வான்ஷங் சி ல ஃபன் ஓகே இப்போ இதில் வந்து நீ ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருது அப்புறம் ரெண்டாவது ஆக்ஷனுக்கு அடுத்து சீலஃபன் அதுக்கு அடுத்து ஜியு அதுக்கு அடுத்து உடனே போய் நீ தூங்க போயிடுற அதுக்கு அடுத்து இதுதான் ரெண்டாவது ஆக்ஷன் ஸோ இந்த மாதிரியும் போடலாம் ஜியு ஜியு ஸ்ரீஜியா ரெண்டாவது ஆக்ஷனுக்கு முன்னாடி ஜியு போடணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து கிராமட்டிக்கலாக இது எங்கே கேட்பாங்கன்னா இந்த இதுலலாம் வரும் இப்போ நம்மளுக்கு அந்த ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி வரும் ஹெச்எஸ்கே 3 பேப்பரில் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ஜியூவா இல்லாட்டி ஷம்மவா எந்த வேர்ட் வந்து அதில் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஞாபகத்துக்கு வரும் அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஜியூ ஷூஜியாவ் Yepu Chuchu Zozo ஜோசோ Nengpu Pangma நெங்கு பாங்மா Chu Chu சீஷு Chushu Wo Meitian Zo Yundong தோ யுந்தோ டிஓயு தோ யுந்தோ அப்புறம் மேம் Chushuனா என்னது சீஷுன்னா ஆக்சுவலி ஓகே Chushu Wo Meitian Do Yundong Tanshu Ni Itiar Ye Mei Mi Shwo Ni Zo Shamma Yundong Le ஷம்ம யுந்தோங்கள ஓகே Zofana ஜோஃபனா ஜோஃபனா Zofana ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து கிராமருக்கு தான் நம்ம போக போகிறப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் ரெக்கார்ட் ஆகிடுச்சு So simple complements of direction. Okay. முகேஷ் இது அப்படியே படிக்கலாம் இந்த இங்கிலீஷ்ல அங்கே இருக்கு இல்லையா அது அப்படியே படிங்க
In Chinese, verb plus lai or chu indicates the direction of an action, with lai indicating the direction towards the speaker and chu the direction away from the speaker. The most frequently used verbs include இது ஷங்க மேம், ஷங், ஷிய, இது வந்து ஐயா மேம், ஷங் ஷியா இங்க இருக்கீங்க இல்லையா, ஷங் ஷியா ஜின்னா, ஓ ஜின் ஜின் என்டர், ஜின் சு உய் கோ அண்ட் சு ஜோ. ஈச்சில் வர்றது இது இல்லையா மேம், இது டுகெதர்ல இது வந்து ஜோ. ஜோ ஓகே. ஈச்சா இல்ல ஜோவா இது? ஈச்சில் வர இது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஈச்சு ஜோ இல்ல முகேஷ் செக் பண்ணிடலாம். சு சு தான் வருது. அப்ப இருங்க நான் ஜோ பார்த்துக்கிறேன். சோ கரெக்ட். இது வேற அது வேற. இது சு தான். ஈச்சு வர சு. சு as well as some verbs we learned such as இது மையா மேம், மை எஸ் மை, தை தை, இது பண்ணு, மைதை பன், மை பை, மைதை மை மைதை பன். எஸ் மைதை பன். மைனா டு பை, தைனா டு பிரிங், பண்ணுனா டு ஹெல்ப் அசிஸ்ட், டு அசிஸ்ட் டு மூவ் அந்த மாதிரி. ஓகே சரி. இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஓமன் ஜைலோ ஷங் தெங் நீனா, ஓமன் ஜைலோ ஷங் தெங் நீனா நீ ஷங் லைபா. அப்போ இதுல ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி அப்ஸ்டேர்ஸ்ல இருக்காரு. ஸோ வி ஆர் அப்ஸ்டேர்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ நீ ஷங் லைபா, நீ மேலே வந்துரு அப்படின்றாரு. அப்போ இங்க வந்து ஆல்ரெடி அந்த ஸ்பீக்கர்ன்றது யாரு, ஓமன். ஓகே, அந்த ஸ்பீக்கர் வந்து மேலே இருக்காரு, நாங்க எல்லாருமே மேலே இருக்கோம். நீ வந்த உடனே நீ மேலே வந்துரு, கம் அப் ஹியர் அண்ட் ஆஸ்க் த லிசனர் டு கம் டுவர்ட்ஸ் ஹிம் ஆர் ஹர். அப்போ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஷங் லைன் யூஸ் பண்றோம். ஷங் லைன். அப்போ ஷுவோ ஹுவாதரன் அப்படின்றது தான் வந்து ஸ்பீக்கர்னு சொல்றாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க ஷுவோ ஹுவாதரன் ஜை லோஷாங், அவர் ஆல்ரெடி மேலே இருக்கார். அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து லிசனர் கிட்ட சொல்லும் போது நீ லைஷ். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மேலே வந்துரு அப்படின்னும் போது we have to use லைட், அந்த மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல. சரி, இந்த மாதிரி எதுக்கு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக்சுவலாக, why we have to learn these things. ஏன்னா இப்போ டு கோ அப், டு கோ டவுன், டு என்டர், டு எக்ஸிட், இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணணும்னா அந்த இடத்துல எது போடணுன்றது, எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், லையா சூவா அந்த மாதிரி. நிஹோ மேம். நிஹாவ் வெரி நைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணது அதில் வந்துடும். ஓகே. அப்போ இந்த இடத்துல வேர்போட லை சூ போட்டு இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் வித் லை, இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர். சூனா அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர். எப்படி லைனா அந்த ஸ்பீக்கருக்கு டுவர்ட்ஸாக வராங்க, சூனா வந்து அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர், அவங்கள விட்டு அவங்க விலகி போகிறாங்க, அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்ப்ஸ் வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன வேர்ப்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்க்குறோம்னா ஷங்கு, ஷியா, ஜின், சூ, ஹுய், கோ, சி. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த வேர்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்த வேர்ப்ஸ் வந்து மை, தை, பன். நான் சொன்னதெல்லாம் இதுதான். அப்போ ஷங்கு, ஷியா, ஜின்னு, நேர் போடு, என்னமோ இங்கேருந்து ராக்கெட் விட்ட மாதிரி. ஓகே ஓகே. இது வந்து ஜின்னு, சூ, ஹுய், கோ. அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு லை போட்டுக்கலாம், இல்லைனா சூ போட்டுக்கலாம். அதை தான் இப்போ கீழே நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓமன் ஜை லோ ஷங் தெங் நீனா, நாங்கள் எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஷங் லைபா, நீ வந்துரு, மேலே வந்துரு. அப்போ ஷங்கோட எடுத்துட்டு நம்ம லையை போட்டுக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் சூ we are taking it because the listener has to come, ஸ்பீக்கரை நோக்கி வந்தாகணும். அதனால we are using லை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. So anyone can read this sentence? Shang
Then which line, ma'am? அந்த எந்த லைன் தான் அதுக்கு அடுத்த ரெண்டாவது லைன் முகேஷ். First வந்து ஷங்க மேம். ஆமா ஷங்க. ஷங் ஜை. இல்ல இது ஃபர்ஸ்ட் வந்து ஷைன்னு போட்டுருக்கு இல்லையா? ஷை. ஓகே ஷை. ஷை ஜை. வைபியா. வைபியன். ஷை ஜை வைபியா. Who is outside? வைபியா. நீ சூச்சு. கண் கண் பா. கண் பா. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய அந்த இது வந்து என்னது? அப்போ இந்த இடத்துல we have that. இப்போ மேல இங்க பார்த்தோம் இல்லையா? இதோ இந்த இது எடுத்திருக்காங்க. இப்போ இந்த verb எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த verb எடுத்து இங்க போட்டுட்டு என்ன கொடுத்திருக்காங்க? instead of going with லையும் சூவும் போறதுக்கு பதிலா இந்த இடத்துல சூ போட்டுருக்காங்க. அப்போ சூ. அப்போ இந்த இடத்துல வந்து the speaker அவரு அந்த அந்த சொல்ற ஒரு இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களும் முகேஷும் இப்போ நீங்களும் இது ரிஷியும் இருக்கீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க. ஓகே, ஷைஸை வைபியா. ஸோ யூ ஆர் முகேஷ், யூ ஆர் டெல்லிங் டு ரிஷி தட் ஹூ இஸ் அவுட் சைட். நீ சூச்சு கண் பா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஸோ யூ ஆர் த ஸ்பீக்கர், யூ ஸ்டேஸ் இன்சைட் அண்ட் ரிஷி இஸ் த லிசனர். ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் த லிசனர் டு கோ அவே ஃப்ரம் யூ டு see who is there on the outside. அப்போ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல வரும்போது யூ ஹாவ் டு கோ வித் சூ தான். அந்த இடத்துல நம்ம ஷங் லை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இது நமக்கு ஆல்ரெடி எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சது தான். ஆனால் இவங்களதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த இப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வரேன்றதை நீங்கள் HSK 1லலாம் பார்த்துருப்பீங்க. ஓ சூச்சு நீஜியா, ஓ சூ நீஜியாமான்னு தான் சொல்லுவாங்க. நான் உன் வீட்டுக்கு வரேன்னுட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஐ வில் கம் டு மை ஹோம், ஐ வில் கம் டு யுவர் ஹோம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்துட்டு நான் வந்து உன்னோடைய வீட்டுக்கு வரேன்னும் போது தே யூஸ் சூ. ஏன்னா அங்கே வந்து ஸ்பீக்கரை விட்டு போகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. இவங்க தானே ஸ்பீக்கர், லிசனருக்கு வர மாதிரி தானே சொல்லணும். சாரி, லிசனர் வந்து இப்போது நான் வந்து ஐரின் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஐரின் வீட்டுக்கு போகிறேன்னா ஐ ஹாவ் டு சே தட் என்ன சொல்கிறது, ஓச்சு நீஜியா ஐ கோயிங் டு மை ஹோம்னு தான் நான் வந்து லிட்ரலாக சைனீஸில் சொல்கிறதே தவிர நம்ம இங்கிலீஷில் வந்து ஐ வில் கம் டு யுவர் ஹோம்னு சொல்லுவோம், ஐ வில் கம் டு ஐரின்ஸ் ஹோம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து வி ஹாவ் டு யூஸ் சூ. ஏன்னா இங்கே வந்து ஐரின் வந்து லிசனர், நான் வந்து ஸ்பீக்கர். ஸோ இந்த இடத்துல சூன்றது ஒரு ட்விஸ்ட். இவங்க வந்து சூ வந்து நம்ம இங்கிலீஷில் தமிழில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சென்டென்சஸ் மட்டும் நம்ம இப்போ இங்கே HSK 3ல ரைட் நவ் பார்க்குறது மட்டும் வந்து இட் இஸ் கோயின்சிடென்ட்லி மேட்சிங் வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதுக்காக வந்து நம்ம சூவை வந்து சொல்கிற மாதிரி அதுக்காக தான் இந்த சென்டென்ஸை நான் HSK 1லேருந்து நான் எடுத்து சொன்னேன். உங்களுக்கே இன்னும் கொஞ்சம் நாளையில் போக புரியும். ஓகே, ஸோ இட் நீட்ஸ் என்ன சொல்கிறதுனா a day or 2 of comprehensibility டைம் வந்து தேவைப்படுது. மேம் அதுவும் சூ தானா மேம்? பக்கத்தில் இருக்கிறதும் இது பக்கத்தில் இருக்கிற சூ தான் நமக்கு மெயின். இப்போ இது வந்து மெயின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே மெயின். அதோட சேர்த்து நம்ம லைவ் போட போகிறோமா? இப்போ லைவ் போடுறதா இருந்தால் லிசனர் வந்து இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போது யூ ஆர் த ஸ்பீக்கர், ஐ எம் த லிசனர். அப்போ வந்து அப்போ நீங்கள் உங்களுடைய இதுவை நோக்கி நான் இது பண்ணக்கூடிய எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னா நான் லைவ் போடணும். அவே ஃப்ரம் யூனா நான் வந்து சூ போடணும். இதுதான் ரொம்ப சிம்பிள் வே டு ஆஸ்க். இது நம்ம ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு கிராமர் பார்ட்டை வச்சு நம்மளை இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி அப்புறம் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்பணும். ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, ஷைஸை வைபியன் நீ சூச்சு கண் பா, நீ வெளியில் போய் கொஞ்சம் பாரு. அப்போ இங்கே வந்து ஸ்பீக்கரை விட்டுட்டு லிசனர் ஹேஸ் டு கோ அவுட். அதனால நம்ம இந்த இடத்துல சூ போடுறோம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இது ரிஷி இது வந்து படிங்க. ஹான்யூ ஹன்யூ ஷூ நீ தை லை மா. ஸோ நீ வந்து இன்னைக்கு சைனீஸ் புக் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, தாய் லைலமா. ஸோ அப்போ இந்த இடத்துல த ஸ்பீக்கர், இப்போ நான் தான் ஸ்பீக்கர். ஓகே, நான் உங்ககிட்ட கேட்குறேன் ரிஷி. ஸோ டிட் யூ பிரிங் த சைனீஸ் புக் ஹியர் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் தான் ஸ்பீக்கர், நீங்கள் தான் லிசனர். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ தட் வெதர் யூ ஹாவ் brought த புக், எடுத்துட்டு வந்தியா இல்லையா அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம லை தான் போடணுமே தவிர இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர். book is being brought towards the speaker. brought towards the speaker, exactly. நீ வந்து அவகிட்ட எடுத்துட்டு போனியா அப்படின்னு கேட்கணும்னா ஐ ஹாவ் டு கோ வித் சூ, தை சூ,
மேம் ஸோ இப்போ ஹன்யூஷு நீ தாய் சூலமான்னு போட்டா டிட் யூ டேக் இட் டு ஹர்ன்னு மாறிடுமா? ஆமா, ஓ லைக் ஒரு வார்த்தையில டோட்டல் மீனிங்கே மாறிடுமா? டோட்டல் மீனிங்கே மாறிடும். எஸ், ஓகே. இந்த ஒரு இதனுடைய இதெல்லாம் வந்துட்டு HSK 5ல வருது ஆக்சுவலா. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து முகேஷ் இதை படிங்க. நா பியன் ஷூதுவோ. Napian shudo oman go chu zo ishiapa. ஈஸியாபா. ஆனா இது வந்து நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்டெப் இது ஆக்சுவலா. அதாவது HSK 2க்கும் HSK 3க்கும் கிராமர்ல சொல்றேன். ஓகே, ஸோ ஹான்யூஷு நீதை லைலமா. ஓகே, சாரி, ஹான்யூஷுனே இருக்கு. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்ததில் படிச்சுக்க. நாபியன் ஷூதுவோ ஓமன் கோ, அங்கே போய் சூஸ்வோ கீசோபா அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்கு. நாபியன் ஷூதுவோ தேர் ஆர் மெனி ட்ரீஸ் ஓவர் தேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓமன் கோச்சு லெட்ஸ் கோ ஓவர், நம்ம 2 பேர் அங்கே போயிட்டு ஓமன் கோச்சு ஜோ ஓவர் தேர் அண்ட் சிட் எ லிட்டில் பிட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் சஜஸ்டிங் தட் ப்ரப்போசஸ் என்ன சொல்லலாம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போய் அந்த கரண்ட் பொசிஷன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம 2 பேருமே போயாகணும். அதனால் வி ஆர் யூஸிங் குவாச்சு. இந்த இடத்துல லைன்றது நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம லை வந்து எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்மளுக்கே அந்த லாஜிக் புரியும். நம்ம 2 பேருமே சேர்ந்து தானே போகிறோம் அப்படின்னும் போது அங்கே நம்ம சூ தான் யூஸ் பண்ணுவோம். குவாச்சு அப்படின்றது வந்து டு கோ வருது. இந்த இடத்துல முகேஷ் நீங்கள் கோனா அது பாஸ்ட்ன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம கோ வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு அடுத்து வரும்போது verb வந்து டு கோ ஓவர் தேர், டு கம். அதான் வெண்ட் அந்த மாதிரி. வெண்ட்ன்றது verb-க்கு பக்கத்துல வந்ததுன்னா verb-க்கு அடுத்து வரணும். இது verb-க்கு முன்னாடி வருது பாருங்க. நல்லா பாருங்க, verb-க்கு முன்னாடி வருது இல்லையா. அப்போ verb-க்கு முன்னாடி வர இந்த go வந்துட்டு டு சஜஸ்டிங் டு ஓவர் தேர், என்ன சொல்றது, வேற என்ன சொல்லலாம்னா டு கம் ஓவர் ஹியர், அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த இது கிடையாது, இண்டிகேஷன் கிடையாது, இது பாஸ்ட் டென்ஸ் இண்டிகேஷன் கிடையாது. ஷூ கோ அப்படின்னா தான் நான் போயிட்டு வந்துட்டேன், ஆல்ரெடி ஐ ஹவ் பீன் டு சைனா, ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் டு பெய்ஜிங் அப்படின்னும் போது வி யூஸ் திஸ் குவாச்சு. சரி, சூகோ, சாரி சூகோ. குவாச்சுன்றது வந்து இந்த இடத்துல வந்து அது பாஸ்ட் டென்ஸ் இண்டிகேட் பண்ண. இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம், இட் வில் பி கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, சரி. இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அ பிளேஸ், ஸோ இது வந்து ஐரன் உங்களால் படிக்க முடியுதான் பாருங்க. ஷியாகோ ஷியாகோ ஷங் இது ஷியா ஷியா. ஓகே, ஷியாலோ லை லை பாவம் அது சி சி லை சி பாவம் சி சி தோஸ். ஓகே, அப்போ என்ன சொல்லுவோம், ஷியாகோ ஷியாலோ லைச்சி தொங்ஸு. ஸோ அந்த பப்பி வந்து டவுன் ஸ்டேர்ஸுக்கு வருது, அதுதான் ஷியாலோ இஸ் டவுன் ஸ்டேர்ஸ். ஓகே, ஷியாலோ இஸ் டவுன் ஸ்டேர்ஸ். இதே தான் நம்ம மேலே வந்து ஒரு இது பார்த்தது வந்து ஷங்லோன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து லோ ஷங்குன்னு வந்தது வந்து அப்ஸ்டேர்ஸ். இந்த இடத்துல அப்படி ஷியாலோ, இந்த இடத்துல லோ வந்து பொசிஷன் மாறுது பாருங்க. லோ வந்து முன்னாடி வருது. இந்த மாதிரி தமிழில் இங்கிலீஷ்லலாம் மாற்ற மாட்டோம் ஆக்சுவலாக. இந்த இடத்துல லோ வந்து ஷங்குக்கு முன்னாடி வருது, இந்த இடத்துல லோ வந்துட்டு ஷியாக்கு பின்னாடி வருது. ஓகே, ஸோ ஷியாலோ லை ஷூ தோங்ஸ். ஸோ த பப்பி கேம் டவுன்ஸ்டர்ஸ் டு ஈட். ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்காக வந்துருக்கு. தொங்ஸ்னா சம்திங், ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அப்போ நம்ம தான் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தான் சொல்கிறோம், ஸோ அந்த டாக் ஹேஸ் கேம் டு ஈட் சம்திங் இன் த டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தான் ஸ்பீக்கர். அப்போ இந்த இடத்துல வந்து ஸோ இட் இஸ் டுவர்ட்ஸ் வேர் த ஸ்பீக்கர் இஸ். அப்போ அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னாலும் we can able to see இல்லையா. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர் தான் எடுத்துக்கணும். யூஸ் அ ஷியாலை. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற அந்த இது வந்து என்னது, ஷியாலை. லோ வந்து நடுவில் இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவர் இது வந்துட்டு ஷியா லை. அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஷியா லை யூஸ் பண்ணுறோம். ஷியா லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முகேஷ் இதை படிங்க. 6th ஒன் படிங்க. லவ்ஷு அவன் லவ்ஷு ஜின் ஜியாவ்ஷு
ஜியாவுஷ் ஜியாவுஷ் ஆ ஜியாவுஷ் லை ஷங் ஷை ஷங்க ஷங் ஷை ஷங்க க க ஷங்க் ஆ க நான் கிளாஸ் இல்லையா ஓகே ஓகே Lausha Jin Jausha Lai Shankar. So teacher came into the classroom to give a lesson. அப்போ இந்த கேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஜின்னும் லையும் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய வேர்ப் வந்து யார் ஜின்னு, அதுக்கு வந்து துணை இதுவாக வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட்டிங் வேர்பாக வர்றது யாருன்னா லை. அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்து அதாவது கிளாஸே வந்து ஒரு லெசன் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த டீச்சர் கேம் இன் டு த கிளாஸ் ரூம் டு டேக் அ லெசன் ஆர் டு கிவ் அ லெசன். ஓகே, இந்த இடத்துல ஷங்கா அப்படின்றது வந்து டு கிவ் அ லெசன். நம்ம வந்து இங்கிலீஷில் டீச் லெசன் தான் சொல்லுவோம், பட் இவங்களுடைய லாஜிக்கில் வந்து இட் இஸ் டு கிவ் அ லெசன். அதனால ஷங்கக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் வேர்ட் இஸ் ஜின் லை. ஜின்னும் இருக்குது ஷங்கும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்க ஷங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். ஏன் விட்டுட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது க இருக்குது, அதனால் இது ஒரு வேர்டு, ஷங்கன்றது ஒரு வேர்டு, அதை நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ வாட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் இஸ் ஜின் அண்ட் லை. அப்போ ஜின் எங்கே இருக்குது நம்மளுக்கு? இதோ இங்கே இருக்கா ஜின் இருக்குங்க, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லை, ஜின் அண்ட் லை. ஓகே ஓகே, இது ரிஷி இது வந்து படிங்க. பங்கியோ பங்கியோ ஹுய் ஜியா சூல பங்கியோ ஹுய்ஜியா சூல. ஓகே, ஸோ என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு போயிட்டான். மை ஃப்ரெண்ட் வெண்ட் ரிட்டர்ன்டு ஹோம், இல்லைனா வெண்ட் ஹோம். ஓகே, இந்த இடத்துல வெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரிட்டர்ன்டு ஹோம். ஓகே, ஸோ இப்போ நான் தான் சொல்கிறேன்னா இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்கான் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது வெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஸ்பீக்கர். ஸோ த லிசனர் ஹேஸ் கான், ஸோ த ஃப்ரெண்ட் இஸ் லெஃப்ட் அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர். அப்போ வந்து ஐ எம் சேயிங் வித் சூ. டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர்னா லை, அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர்னா சூ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ பங்கியோ ஹுய்ஜியா சூல நம்ம போயிட்டான் தானே சொல்லுவோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், அதே தான். அப்போ அந்த இடத்துல நம்ம சூ தான் போடுவோம், லைன்னு போட மாட்டோம். அதுதான் லாஜிக் வந்து ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் ஒத்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஐரன் இதை படிச்சிருங்க. ஓஷங் ஜியாச்சு லோச்சு லோச்சு ஓஷங் லோச்சு. ஓஷங் லோச்சு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? ஐ எம் கோயிங். நான் வந்து ஓஷாங், இந்த இடத்துல கோயிங்லாம் வரல. நம்ம என்ன சொல்கிறோம், நான் வந்து மேலே லோச்சு ஷங்லோனாலே அப்ஸ்டர்ஸு, சூனா கோ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐ அப்ஸ்டர்ஸ் கோ அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கிலீஷில் ப்ராப்பர் இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் அப்ஸ்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்னை பற்றி என்னோட ஆக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து த ஸ்பீக்கரும் நான் தான், அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக போகிறதும் நான் தான். அப்போ வந்து இட் இஸ் ஸோ த ஸ்பீக்கர் பிளான்ஸ் டு மூவ், அதனால ஷங் சூன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நானே தான் ஸ்பீக்கர், லிசனர் கிட்ட இருந்து போகிறதுனால கூட சூன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் உல்டாவாக வருது. ஆனால் லாஜிக் என்னன்னா, நம்ம தமிழுக்கும் இங்கிலீஷ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் இப்போ நீங்கள் சென்டென்சஸ் என்ன பார்த்தீங்களோ லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஓமன் ஜை லோ ஷங் தெங் நீனா நீ ஷங் லோபா, சாரி ஷங் லைபா. ஓகே, அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல, ஸோ யூ ஹாவ் டு வி ஆர் அப்ஸ்டர்ஸ் வெயிட்டிங், உனக்காக வெயிட் பண்ணுறோம், கம் அப் ஹியர் அப்படின்னு தானே சொல்லுவான். நீ மேலே வந்துருன்னு தான் சொல்லுவோம், வந்துருன்னு தான் சொல்கிறோம். அப்போ லை தான், ஆப்வியஸ்லி இட் இஸ் லை. அதே மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸில் என்ன சொல்கிறோம், ஷெய்ஸை வைபியன் நீ சூ, நீ போய் பாரு, நீ போய் யாருன்னு பாரு அப்படின்னா அப்போ நீ போயின்றதுக்கு சூ தான் போட்டாகணும், நீ சூ. அப்போ இந்த இடத்துல சூ வந்து அவுட்டு. ஸோ வைபியன்றதும் அவுட் சைடு, வைபியன் இஸ் அவுட் சைடு. இது நம்ம நீ வெளியில் போய் வெளியில் போயின்றது அகெயின் வந்து நம்ம தமிழோட நல்லா ஒத்து போகுது. வெளியில் போயின்றது தான் சூச்சு. பாரு அப்படின்னு கண் பா, நம்மளே கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுவோம் தமிழில். நீ வெளியில் போய் கொஞ்சம் பாரு அப்படின்றத அவங்க சொல்கிறோம், கண் பா. அதே மூணாவது லைனில் ஹான்யூ ஷூ நீதாய் லைலமா. ஸோ இந்த புக்கு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு தான் கேட்குறோம். அப்போ வந்திருக்கியா அப்படின்னும் போது வி ஹாவ் டு யூஸ் லைல. அப்போ லைல பிரிங் பண்ணி, அதனால் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னும் போது லைல அப்படின்றது தான் ஆப்வியஸாக நம்ம தமிழோட ஒத்து போகுது அப்படியே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நாப்பியன் ஷூதுவோ, அந்த இடத்துல நிறைய மரம் இருக்குது. ஓமன் குவாச்சு, நம்ம அங்கே போய் ஓவர் தேர், இந்த இடத்துல குவாச்சுன்றது ஓவர் தேர், ஸோ ஈஸியாப்பா. ஓகே, அதே மாதிரி ஃபிஃப்த் லைன் வந்து என்ன சொல்கிறோன்னா ஷியாலோ
லை சி தொங்ஸு. அப்போ அந்த இது வந்து அந்த பப்பி வந்து டவுன் ஸ்டேர்ஸுக்கு வந்திருக்கு, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வந்திருக்குன்னும் போது we have to use lie only, ஷியா லை only. அப்போ டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்றதுனால we are using ஷியா லோ. வந்திருக்குன்னும் போது we have to use லை. அதே மாதிரி லவ்ஷு ஜின் ஜியாவ்ஷு லை ஷங்கர். ஸோ லவ்ஷு ஜின், ஓகே லவ்ஷு ஜின். அப்போ ஜின் அப்படின்ற போது இந்த இடத்துல இட் இஸ் டு ஜின் ஜியாவ்ஷுனா என்டர் கிளாஸ் ரூம் லை. ஸோ த ப்ரொஃபஸர் கேம் டு த கம் டு த கிளாஸ் ரூம் இல்லை கேம் டு த கிளாஸ் ரூம் டு கிவ் அ லெசன். அப்போ வந்திருக்காங்க, அங்கேயும் வந்திருக்காங்க. அப்போ we have to use, obviously we have to use like. பங்கியோ ஹுயிஜியா சூல. ஓகே பங்கியோ ஹுயிஜியா ரிட்டர்ன்டு ஹோம். அப்போ ரிட்டர்ன்டு ஹோம்ன்றது வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ போயிட்டான் போது we have to use சூல. ஓ ஷங் லோ சூ. எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே, ஏன் அப்படி? இல்ல மேம், நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால சரி கேட்டுட்டு இருக்கோம். இல்லை ஐயோ, ரெக்கார்டுக்காக நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டில் உங்களுக்கு டவுட்ஸும் வந்து வரும்போது தான் அங்கே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனே வரும். ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க இதுல லை அப்படின்னு சொல்றீங்கல்ல மேம், இப்போ நார்மலா வந்து நம்ம ஏற்கனவே பாத்துல வந்து குவா அப்படின்றது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸா மேம்? அது இப்போ வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல மேம், இப்போ குவா லை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை லை கோ சொல்லணும். லை கோ குவோ வந்து வேர்புக்கு அடுத்து போட்டிங்கன்னா அது பாஸ்ட், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நடந்து ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னும் போது we will put after the verb. இது வந்து முன்னாடி வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே போகலாமே ஓவர் தேர் அப்படின்னும் போது அந்த குவாவை தூக்கி முன்னாடி போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய இது இருக்குது. ஜியூ போய் பார்த்தோன்னா புரிய போகுது. முகேஷ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டு கிராஸ் ஓவர், டு கோ ஓவர், டு பாஸ் டைம், டு செலிப்ரேட். இதனுடைய மெயின் இது. ஓ ஓகே ஓகே மேம். ஓகே மேம். முகேஷ், you have any doubt? இல்ல வந்து நீங்க எனக்கு இது பண்ணி சொல்லுங்க. இப்போ அதுக்கு அடுத்தும் இருக்குல்ல. If the object is a thing, it can be put before or after lie and chew. For example, மிங்தியன் வந்து மிங்தியன் நீங்க படிங்க அப்படி. மிங்தியன் மிங்தியன் அது சூவா மேம்? அது யாவ் யாவ். யாவ் யாவ் சரி மேம். மிங்தியன் யாவ். இது வந்து பொங்குவோ மேம். தை இது தை தை கொங்சுவோ மேம். இது வந்து இந்த ஒர்க்கு மேம் ஜோயே லை ஹோம்வொர்க். ஜோயே லை. ஓகே மேம். ஜோயே லை. ஜோயே லை. ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல? I want to do homework tomorrow அந்த மாதிரி சொல்லணும். Yes. So if the object is a thing, it can be part before or after லை சூ. அப்போ இந்த லை வந்து எங்கே வருது? அதான் இந்த இடத்துல லை வருது, இந்த இடத்துல லை தான் வருது, இந்த இடத்துல சூ வருது, இந்த இடத்துல சூ வருது, மேலே இருக்கிற மாதிரியே தான். ஸோ how to bring it? இதில் என்ன சொல்ல வராங்க முகேஷ்? நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்சஸ்ல இருந்து. ரிஷி, ஹேவ் யூ கம்? இப்போதான். ஓகே. ஸோ முகேஷ் சாரி மேம், லைட்டா கட் ஆயிடுச்சு, கால் ஒன்று வந்துச்சு அதனால. அப்படியா? ஓகே. ஸோ முகேஷ் இதில் என்ன சொல்றாங்க இவங்க? இல்லையா, மேலே இருக்கிற மாதிரியே தான் இது கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மேம்? மிங்தியன் யாவ் தை. இல்ல ஓகே ஓகே. மீனிங் கேட்டிங்களா மேம்? ஓகே. எஸ். அதான் டுடே what? மிங்தியன் tomorrow மேம். டுமாரோ சாரி. டுமாரோ. மிங்தியன். ஓகே. மிங்தியன் டுமாரோ வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு போலாமான்னு சொல்றாங்களா? லைனா கம்ம மேம் பண்ணனும் தான் சொல்றாங்க அவங்க. you have to bring your homework. நீ எடுத்துட்டு வரணும்ன்றாங்க.
யாவ்னா இந்த இடத்துல வந்து have to, இந்த இடத்துல வாண்ட்னு எடுத்துக்க முடியாது நம்மளால. ஓ We ஓகே have to say the yav. ஸோ இதில் முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த சென்டென்சஸ் மட்டும் படித்து காமிச்சிருங்க. தென் வி வில் டிஸ்கஸ் திஸ் திங். ஓகே, 10th வந்து நெக்ஸ்ட்டு ரிஷி படிங்க அதை. ஓகே மேம். இது என்ன சொல்லுவாங்க? பங்கு இல்லையா? ஓ ஓகே. பங்கு ஓ மை லை ஈ லைட் யார். ஓகே, லைத்தியார். ஓகே, லைட் யார் பங் ஓமை லைத்தியார் மியன் பாவம். மியன்பா. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஓவரால் மீனிங் சொல்லுங்கள். பங் ஓமை ஓ மைலை. We have to buy some. I have to buy. I have to buy little bread and come. bread and come. Okay. ஸோ அதனோட இது வந்து என்ன? அப்போ அந்த முன்னாடி எதுக்கு வந்து பங்கு போட்டிருக்கோம்? அப்போ நான் ஹெல்ப்பா மேம்? ஹெல்ப் மீ டு பை சம் பிரெட் அண்ட் பிரிங் இட் ஹியர். அப்போ யார்கிட்டயோ ஒரு வேலையை கொடுத்து நீ போய் எனக்காக பிரெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வரியான் தானே, பிரெட் வாங்கிட்டு வரியான் தானே கேட்குறோம். பிரெட் வாங்கிட்டு போன்னு சொல்லலை இல்லையா? ஸோ அதனால வி கான்ட் ஏபிள் டு கிவ் த சூ ஓவர் தேர். அந்த இடத்துல வந்து சூ போட முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஸோ த பாயிண்ட் இஸ், இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அ பிளேஸ், இட் மஸ்ட் கோ பிஃபோர் லை அண்ட் சூ. இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் திங்னா இட் கேன் கோ பிஃபோர் ஆர் ஆஃப்டர். பிஃபோரும் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பிளேஸாக இருந்ததுன்னா, ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பிளேஸாக இருந்ததுன்னா சூக்கும் லையுக்கும் முன்னாடி போட்டுடணும். ப்ளீஸ் நோட்டீஸ். அதாவது இது வந்து நான் அந்த குரூப்பில் போட்டுடுறேன். ஓகே, இது வந்து எத்தனாவது செக்ஷன்? இது ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கும் எத்தனாவது செக்ஷன்? 3 மேம்? 3 இல்ல பேஜ் நம்பர் வந்து சொல்லுங்க. பேஜ் நம்பர் 14th பேஜ் நம்பர், 3rd 9th. ஓகே, 9 10 11 12 14th பேஜ் தானே? அதானே சொன்னேன். 14th பேஜ். அதில் வந்து 8th 9th 10th. ஓகே, 9th 10th 11th 12th. ஓகே, ஸோ ரிஷி என்ன ரிஷி போட்டிருக்கேன்? இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் a place, it must go before. It must go before lie or chew. If the object is a thing, it can go before or after lie or chew. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன் சொல்லுங்கள். இப்போ வந்து முகேஷ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைன் படிச்சிங்க இல்லையா? அங்கே என்ன சொல்கிறோம்? மிங்தேன் யாவ்தாய் யூ ஹாவ் டு பிரிங். ஓகே, ஜோய லை. ஃபேன் அது ஓடிட்டு தான் இருக்கு. அதனால தான் அப்பப்போ மியூட் போட்டுருவேன். சரி சரி. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? இல்லை ஏதோ நம்ம வந்து ராக்கெட் ஸ்பேஸ்ஷிப்பில் பறக்கிற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். ஓகே, மிங்தியன் யாவ்தாய் ஜோயே லை. டுமாரோ பிரிங் ஹோம்ஒர்க் ஹியர். டுமாரோ வில் பிரிங் ஹோம்ஒர்க். அது யாருக்கு நம்ம வந்து இம்பரேட்டிவாக சொல்கிறோமோ, மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறோமோ, இல்லை கிளாஸுக்கே சொல்கிறோமான்றது இல்லை. ஆக மொத்தம் இதுதான், டுமாரோ பிரிங் ஹோம்ஒர்க். அப்போ இதில் வந்து இந்த இடத்துல வந்து என்னது? இது பிளேஸை, அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸா இல்லாட்டி திங்கா? அது ஆப்ஜெக்ட் என்னதுன்னு தான் கேட்குறேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? ஆப்ஜெக்ட் என்னது? திங் தானே மேம்? திங் தான் இங்கே. ஏன்னா ஜோயேன்றது ஒரு திங். அது அப்போ ஜோயே வந்து பிஃபோர் லைக்கு முன்னாடி போட்டுரும். ஸோ தி ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் லை. அப்போ லை வந்து நம்ம லாஸ்ட்ல வருது.
லாஸ்ட்ன்றதை விட அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ முகேஷ் நீங்கள் சொல்லுங்கள், முகேஷில் இது ரிஷி நீங்கள் சொல்லுங்கள், பங்குவோ மை லை தாய் லாய் தியார் மியன் பாவ், அப்போ என்ன சொல்லுவீங்க? மேம் இங்க வந்து ஆப்ஜெக்ட் இஸ் a thing தான். ஸோ மியன் பாவ் தான் ஆப்ஜெக்ட். மியன் பாவ் தான் ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே வந்து ஆஃப்டர் ஆஃப்டர்லேயும் போடலாம், நம்மளுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 11th வந்து ஐரின் நீங்கள் படிங்க. நீ 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 ஓகே நீ பா ஷியர் நீ பஞ்சாபா நீ பஞ்சாபா ஈஸ் சூபா சீஷு சூபா. ஓகே மேம் இது பாவா மேம்? இது லாஸ்ட்ல இருக்கிறது பா, ஓகே. இதுக்கு இருக்கிறதும் பா, ஓ ஷர்ட் அடுத்து வர்றது பா, ஆனா அந்த பா வந்து which is a third tone பா. ஓகே மேம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பா வந்து which is a third tone பா. இது வந்து பா, இது வந்து ஒரு சாஃப்ட்டா ஆக்கிறதுக்கா. ஓகே மேம். இது வந்து பா வந்து இந்த பா வந்துட்டு it is sometimes it is used as a measure word also. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா நீ பன் சர்பா, தீஸ் சர்பான்றது தீஸுக்கு வரக்கூடிய மெஷர் வேர்டாக கூட சொல்லலாம், இல்லைனா இது வந்து ஹேண்டில் இருக்கிற சம் திங்ஸுக்காக வரும் இந்த பா. பட் நான் செக் பண்ணி தான் சொல்லணும் இந்த பா என்னன்ட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல எது ஐரன் என்னோட கொஸ்டின் வந்து, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்னதுன்னு கேட்குறேன், திங்கா இல்லை பிளேஸ்? மேம் அதுக்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சா நான் சொல்றேன். மூவ் திஸ் சேர் அப்படின்னு சொல்றோம். சேர் அப்ப பிளேஸ் தான் மேம், ஏன்னா அவங்க எந்த பிளேஸ்ல தானே மேம் இது பண்ணணும், மூவ் திஸ் சேர் தானே மேம் கேக்குறேன். மூவ் திஸ் சேர்னும் போது மூவ் திஸ் சேர், ஆனா இது ரெண்டுமே வர மாதிரி எனக்கு என்ன தோணுது, பிளேஸ் சேராவும் இருக்கு. ஓகே, அப்போ வந்து பிளேஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன போடுவீங்க? அப்போ அது வந்திருக்கிறது கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. ரூல்ல என்ன நீ பஞ்சு ரூல்ல என்ன கொடுத்திருக்கோம் நம்ம? இது சூ வந்திருக்குல்ல மேம் இங்க. the object is thing, if the object நீங்க வந்து place ன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப it must go before lie or chew. ஓகே, go before ன்னு சொல்றோம். அப்ப அது பிஃபோரா வந்திருக்கா, அதாவது முன்னாடி வந்திருக்காது? இல்ல மேம், ஆஃப்டர் தான் இருக்கு. ஆஃப்டர் தட் இருக்கு. அப்ப ஆஃப்டர் தட்னும் போது அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இவங்க பிளேஸா கன்சிடர் பண்ணல, அது திங்கா தான் கன்சிடர். திங்கா. ஓ ஓகே ஓகே. ஸோ இது நல்லவேளை நம்மளை வந்து இப்போ எதுவும் இந்த கிராமட்டிக்கலாக வந்து ரிலேட்டடாக வந்து எக்ஸாம்ஸில் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸில் எழுத சொல்கிறது இல்லை. அது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அது வரைக்கும் கழிச்சிட்டோம்னு தான் சொல்லணும். அதாவது லெட்டர் வந்து இப்படி வந்து கிராமர் படித்த அந்த லெட்டரை வச்சு நீ எழுது அப்படின்ற மாதிரி இன்னும் வரல, சைனீஸில் வரல. ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து லைன் வந்துட்டு இது சொல்லுங்கள் முகேஷ். சேர்ஸு சேர்ஸு நான் சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்தது நீங்களே சொல்லுங்கள். சேர்ஸு Church Luyo, Oxiang Dai, Chu Che Panshu. Panshu, Panshu, book. Chucha Panshu. So இந்த ட்ரிப்பில் this churchனா இந்த வாட்டி ட்ரிப்பில் on this trip Oxiang Dai Chu, I would like to Daina to bring, இல்லைனா to take this book Chirpanshu, இந்த புக்கை நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்னது ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் முதல்ல அந்த சூ வந்து எதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்கள். தைச்சூன்றது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ இது நம்ம இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிளேஸாக பார்க்குறோமா இல்லை திங்காக பார்க்குறோமா? திங் தான் மேம், ஷூ தானே ஆப்ஜெக்ட். ஷூ தான் ஆப்ஜெக்ட், எஸ். ஸோ அப்போ என்ன சொல்கிறீங்க முகேஷ்? முகேஷ் படித்தாரா இல்லை ரிஷி படித்தாங்களா? நான் தான் மேம், முகேஷ் தான். முகேஷ் தானே, அப்போ சொல்லுங்கள் முகேஷ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது இஸ் பிளேஸ்டு ஆஃப்டர் சூ. ஆமாம், புக் ஆஃப்டர் சூ. அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் அவர் திங். எஸ் மேம். ஓகே, சரி. இப்போ ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் வந்து பண்ணலாம். ஓகே,
ஸோ இது வந்து ரிஷி நீங்கள் சொல்லியிருந்தது, இது வந்து ஐரின்னு சொல்லணும் நடுவில் இருக்கிறது, இது வந்து முகேஷ். ஒரு 2 to 3 minutes டைமு. ஏதாவது புரியல அப்படின்னா இப்போ நான் இது வந்து ஐரன் கூட படித்து காமிச்சிடுறேன். ப்ரீதிங் என்ன சொல்கிறேன்னா ஷூதியன் பண்ணல, 10 மணி ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. குவைத்தியார் டேஷ் இந்த இடத்துல டவ் பிய ஷுயிஜியா ஸோ பிய ஷுயில் தூங்கிடாதுன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. டோன்ட் ஸ்லீப். குவைத்தியார் அதாவது இப்போ காலையில் 10 மணி, நைட்டு 10 மணி இல்லை, காலையில் 10 மணி ஆயிடுச்சு. குவைத்தியார். ஓகே மேம். நான் இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒரே ஒரு பேர். ஸோ ஆல்ரெடி இட்ஸ் 10 o'clock. ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் 10 o'clock. ப்ளீஸ், அதாவது குவைத்தியார் அப்படின்றது வந்து கெட்டப்ன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க. பிஎஸ்வி இன்னும் தூங்கிட்டு இருக்காத அப்படின்றாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க, கம்ப்ளீட் திஸ் சென்டென்சஸ் மேலே இருக்கிற மாதிரியே தான் சொல்லணும். இப்போ மேலே இருக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும், மேம் இப்போ சொல்லணுமா ஆன்சரு? ஒரே ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் அப்படியே இந்த இது மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு, அந்த பேஜ் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே. கிராஃபிக் கார்ட்ஸ் போகணுமா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், நான் இது போயிட்டு 2 minutes வரேன். ஒரே நிமிஷம். ஓகே, ரிஷி சொல்லுங்க இப்போ. எஸ் மேம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஆனால் blank வந்து கொஸ்டின்ல இருக்கு மேம். ஸோ இப்போ லைக் எது ஆப்ஜெக்டா எடுக்கணும் இங்க? இப்போ அதில் மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லணும். இப்போ நம்ம மேலே ஒரு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மேலே வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இதில். ஓ ஓகே. அப்போ நீ ஜம்ம ஹைமை why you still not okay.
செம்ம நீ செம் Susie. ஐமை இல்ல அதுக்கு அடுத்து இருக்கிறத பாருங்க ஓதோ ஓதோ ஜைலோ ஷியா தெங் நீ பன் ஷியா ஷியாவுஷில் நான் உனக்காக ½ an hour மேலே வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்கிறோம். அதாவது நீ என்ன பண்ணிருக்க, நீ ஏன் இன்னும் கீழே இறங்கி வரல, ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் டவுன் ஸ்டேர்ஸ். அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓதோ ஜைலோ லோ ஷியா தெங் நீ பன் ஷியாவுஷில். பன் ஷியாவுஷுன்னா ½ an hour நான் வெயிட் பண்ணிருக்கேன் உனக்காக. ஓதோ ஜை ஓகே ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் டவுன் ஸ்டேர்ஸ் ஃபார் ½ an hour. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும், டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர் வரணும். So அப்போ நீ செம்ம ஹாய் மெய்லை மா மெய் ஷியா ஷியா ஷன்னு அது சூ ஏதாவது ஒன்று போட்டோம்ல ரிஷி, அப்போ வந்து ஷியாலை எடுத்துக்கணும். என்ன சொல்கிறோம், ஷியாலை சொல்கிறோம். நீ செம்ம ஷியாலை, நீ எதனால கீழே இறங்கி வரல. ஷியா ஓ இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவே இது வந்து ஏன் லேர்ன் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த லையை சூவை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஷங்கு ஷியா ஜின்னு சூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு போட்டு பார்த்து we have to find a ideal word for this. அதுக்கு அடுத்து லையா சூவான்றதை பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ ரீச்சிங் ஷீலியா அல்ல, இட்ஸ் ஆல்ரெடி 10 o'clock ஆமா 10:30 இது 10:30 12 வந்துருச்சு இல்லையா? ஓ 10:30 to get up மேம். to get up. ஸோ அப்போ என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும்? என்கிட்ட வந்து ஜோ இல்லை மேம், அது சீ மேம் சொல்லுவாங்க. ஸ்லீப் டோன்ட் ஸ்லீப் பண்ற மாதிரி வருதா மேம்? இல்ல அப்போ கெட் அப்ன்ற வேர்டை நம்ம போட்டாகணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் ஜோன் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து சீ, இது அப்போ சீ போட்டிங்கன்னா டு கெட் அப்பா. அப்போ எந்த வேர்ட் போட்டு சொல்வீங்க? நீங்க வந்து ஸ்பீக்கர், நீங்க தான் ஸ்பீக்கர். அப்போ so you are asking என்ன சொல்லணும்? அப்போ எழுந்திரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ வந்து 10 மணி ஆயிடுச்சு, எழுந்திரு, தூங்குறத நிறுத்து, ஸ்டாப் ஸ்லீப்பிங். அதான் பியஷ்வி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்டாப் ஸ்லீப்பிங்னா இந்த இடத்துல ஸ்பீக்கரை நோக்கி வரணும். அப்போ என்ன சொல்வீங்க? முதல்ல இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா முதல்ல இதுல எந்த வேர்பை சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லோ கலர்ல போட்டு வச்சிருக்கேன்ல, இதுல ஒரு வேர்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது வந்து லையா சூவா, டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கரா, அவே ஃப்ரம் த ஸ்பீக்கரான்றத முடிவு பண்ணுங்க. கெட் அப்ன்றதுக்கு சீ சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஆமாம். அப்ப மேல இருக்கிற லையா சூவான்றது இப்போ வந்து 10 மணி ஆயிடுச்சு தூங்காத அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் பேசுறீங்க. ஸோ டுவர்ட்ஸ் ஸ்பீக்கர் தான் அவங்க வந்தாகணும். அப்போ லை, அப்போ சீலை இஸ் தட். ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் முகேஷ் நீங்க மிங்டியன் சூ பங்கியோ ஜியா ஓ ஷியாங் dash ஈஷியா ஸ்ருயா மேம். இது ஸ்வைகோ. ஓகே, அப்போ என்ன சொல்றோம்? மிங்டியன் சூ பங்கியோஜியா டுமாரோ I go friend house. Okay, பங்கியோஜியா friend's house. ஓ சியாங் I would like ஈஸியா ஸ்வைகோ some fruit. அப்போ என்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்களா? அதுக்கு அடுத்து லையா சூவா சே லை மேம். எடுத்துட்டு போகணும் அவே, அதாவது the speaker is going away to the friend's place தான். நீங்களே உங்களுக்கு நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்களே தான் போறீங்க. அப்போ வந்து you are the speaker, you are away from the place. அப்போ வந்து you have to choose like இது நம்ம வந்து நான் எடுத்துட்டு போகணும்ப்பா நாளைக்கு அப்படி தானே சொல்லுவோம். நீங்கள் தமிழை வச்சே நீங்கள் இது பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆர்ட்ஸ் சென்டென்சஸ் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் வரும்போது அதை நம்ம மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி அதுக்கு நான் ஒன்று சொன்னது தான் அந்த HSKல 1லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது, அது எப்பயாச்சும் தான் வரும். மற்றபடி அதர்வைஸ் இட்ஸ் ஆல் கோயிங் லைக் திஸ். ஓகே, ஸோ டுமாரோ மிங்டியன் சூ பங்கியோஜியா ஓ ஷியாங் தைச்சு ஈசியா ஷ்வைகோ. தைச்சு. ஸோ இதுதான் சொல்லுவோம். அப்போ
இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ரெண்டாவதும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக வாட் யுவர் ஹோம்ஒர்க் இஸ், இப்போ நான் சொன்னது வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இதை வந்துட்டு இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஹோம்ஒர்க் இதுதான். இப்போ இதே சென்டென்சஸை ப்ளீஸ் கோ த்ரூ அகெயின். ஓகே, எப்படியும் உங்கள் கிளாஸ் வந்து டியூஸ்டே தான் வருது. ரிஷி அதுக்குள்ளே உனக்கு வந்து இது எக்ஸாம் முடிஞ்சிடும். எஸ் மேம். ஸோ முடிஞ்சிடும். அதனால 1லேருந்து ஸோ ஐரின் முகேஷ் நீங்களும் தான் 3 பேரும் தான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா 1லேருந்து 12 வரைக்கும் இதில் வந்து நம்ம என்ன வேர்ப் எடுக்கிறோம் அதுக்கடுத்து லை சூ வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை சும்மா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுட்டு அது எப்படி இங்கிலீஷில் வந்து 1 லைனாக எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை 2 லைன்ஸ் எழுதினாலும் பரவாயில்ல. அவங்கவுங்களுடைய இது காம்ப்ரிஹென்சிபிலிட்டி வந்து எக்ஸ்பிரஸிங் வந்து எப்படி இருக்கோ அதை நான் பார்க்கணும். ஓகே ஹோம்ஒர்க் இது. இல்ல ஹோம்ஒர்க் என்ன மேம் இதுல? இப்போ நான் இது வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்ல, முக்கியமா 1லேருந்து 12 வரைக்கும். இந்த 12ல இப்போ வந்து இந்த வேர்பை போட்டுட்டு நீங்க வந்து இந்த 1லேருந்து 8 வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு. இது 1லேருந்து 8 வரைக்கும் இது அப்ளை பண்றோம். ஆனா 9லேருந்து 12 வரைக்கும் நம்ம என்ன அப்ளை பண்றோம்னா ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸா இல்லாட்டி வந்து திங்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பிளேஸா இருந்ததுன்னா we have to must before or after னிட்டு போடுறோம் அந்த இதை வந்து. ஆனா இந்த இடத்துல வந்து லக்கிலி நம்மளுக்கு 4மே வந்து திங்கா தான் வந்திருக்கு. சூ வந்து சூவோ லையோ வந்து பிஃபோர் த வேர்ப். அதை மட்டும் அந்த ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து குரூப்ல கொடுத்துருக்கேன். அந்த ரூல் வந்து 9லேருந்து 12 மட்டும் பின்னில எழுதிட்டு இந்த இடத்துல என்ன கான்செப்ட், கிராமட்டிக்கல் கான்செப்ட் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றத எழுதணும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லோஷாங், இப்போ வந்து ஷங் லை, இப்போ நான் வந்து ஷங்குன்றது சூஸ் பண்ணிட்டேன். லையை வந்து நான் எதுக்காக சூஸ் பண்ணுறேன்றதை எழுதணும் 1 2 3 4ல். அதே மாதிரி நான் எதுக்காக சூவை நான் ஏன் சூஸ் பண்ணேன். த ஸ்பீக்கர் இஸ் டுவர்ட்ஸ் த த லிசனர் இஸ் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர்னால் நான் வந்து லை யூஸ் பண்ணியிருக்கேன். த ஸ்பீக்கர் த லிசனர் இஸ் அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர். இப்போ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களே தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயானோம். ஃப்ரம் த கரண்ட் பொசிஷன்லேருந்து மூவ் அவே டு த டிஃப்ரெண்ட் பிளேஸ். அதனால நம்ம இந்த இடத்துல சூ போடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கணுன்ற. நம்மளே எழுதி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் எதுக்காக why you are having a chew over here, why you are having a lie over here after this particular என்ன சொல்கிறது verb like shang, shia, jin, chu, hui, go, chi. ஓகே ஓகே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. எனக்கு ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கொஞ்சம் லைட்டாக கூட இருக்கலாம், தெரியல. ஓகே, ஸோ we will சரியா? ஸோ ரிஷி, ஸோ have you understood what I've said? ஸோ என்ன ஹோம்ஒர்க்னு புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ முகேஷ் முகேஷ் புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஐரின் உங்களுக்கு? புரிஞ்சுது. சரி, ஓகே. ஸோ we will meet on then coming Tuesday class. ஓகே மேம். ஓகே மேம். Saichya. Saichya.